அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஒலிம்பியா அகாடமி சார்பாக நான் உங்களுடைய சதீஷ். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னா இப்போ 9 புதிய விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சோழவந்தான் வெற்றிலை. சோழவந்தான் பிளேஸ் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தானில் இருக்கக்கூடிய வெற்றிலைக்கு புவிசார் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ருட்டி, அங்கே இருக்கக்கூடிய பலாப்பழத்துக்கும் அதே பண்ருட்டியில் இருக்கக்கூடிய முந்திரிக்கும் நம்மளுடைய புவிசார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சம்பவத்திற்கு புவிசார் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்திரைக்காய் அரிசிக்கு புவிசார் கொடுத்துருக்காங்க. புளியங்குடி எலுமிச்சம்பழம், இப்போ புளியங்குடி என்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய புளியங்குடி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்துக்கு நமக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் சின்ன வெங்காயமும் தூய மல்லி அரிசியும் கொடுக்கப்பட்டிருக்கு புவிசார் குறியீடா. இந்த செட்டிக்குளம் எந்த பிளேஸில் இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுந்தம்பாடி, அங்கே இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கவுந்தம்பாடி எங்கே இருக்குன்னா ஈரோடு இருக்குது. சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 9 விளைபொருட்கள் புவிசார் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் இதை தெரியப்படுத்துங்க. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை புவிசார் குறியீடு இந்த 9ஐயும் சேர்த்து கொடுக்கப்பட்டதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.